ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus Nord 6 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்தியாவில் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க. நம்ம சேனலை முடிக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் ஏமோல்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனில் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் 165 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அப்புறம் 2800 நெட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. சைனாவில் இந்த ஃபோன் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சிங்க. சைனாவில் OnePlus டர்போ 6 அப்படின்னு சொல்லி லான்ச் ஆகிக்குதுங்க. இந்தியாவில் வரும்போது OnePlus Nord 6 அப்படின்னு சொல்லி வரப்போகுதுங்க. அடுத்தது நம்மளுக்கு இதில் 165 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்பீடு, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்படி ஏமோல்ட் டிஸ்பிளே இருக்காட்டி 1.5K ரெசல்யூஷன் கொடுக்கறதுனால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. IP68-69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. நம்ம போர்ஸான் தண்ணிக்குள்ளே 1.5 மீட்டர் ஆழத்தில் நம்ம ஒரு அரை மணி நேரம் போட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி கம்பெனி தரப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு 2800 பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறதுனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே நல்லா பிரைட்டாகவே தெரியுங்க. அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் AMOLED டிஸ்பிளே கொடுக்கும்போதே கொடுத்துருவாங்க. அது வந்துருச்சு. அடுத்து கேமரா, பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சார். இந்த 50 MP கேமராவை வச்சு நம்ம 4K வீடியோவை 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எடுத்துக்க முடியுங்க. அடுத்தது ஃப்ரண்ட்லேயுமே நம்மளுக்கு 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதுலேயும் நம்ம 4K வீடியோ 60 FPS எடுத்துக்க முடியுங்க. இந்த ஃபோனோட பட்ஜெட் ஒரு 35,000 செக்மெண்ட்டில் வரனால கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. நல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறனால 4K வீடியோ 60 FPS இருக்கிறனால நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. அடுத்து பேட்டரி 9000 mAh பேட்டரிங்க. நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 9000 mAh பேட்டரிங்காட்டி நார்மல் யூசேஜ் இருந்தால் ஒரு 2.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் நம்ம கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 15 மணி நேரம் அந்த ரேஞ்ச் சார்ஜ் கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நம்ம குயிக்காகவும் சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க. அதனால் பேட்டரி லைஃப் கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா ஒரு பவர் பேங்க் சைஸில் இருக்குது ஒரு பேட்ரி. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால குயிக்காகவும் சார்ஜ் நிற்கலாம். ஓகேங்களா. 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் பேஸ் வேரியண்ட்டாக வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் மேபி 35,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸாக. அடுத்தது இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ஒரு 2 மில்லியன் ப்ளஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது அந்த ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்லாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் 35,000 செக்மெண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு அருமையான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. இந்த ப்ராசஸ்ஸு கொஞ்சம் கேம் விளையாடிக்கலாம். ஓகேங்களா. கேம் அப்படிலாம் விளையாடும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு IR பிளாஸ்டர் கொடுக்குறாங்க. 5G சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு இதில் Android 16 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரப்போகுதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க. நம்மளுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் நல்ல ப்ராசஸாக கொடுக்குறாங்க. அதே போல் பேட்டரி லைஃபுமே நம்மளுக்கு ஒரு பவர் பேங்க் சைஸில் 9000 mAh பேட்டரிங்கும் போது கண்டிப்பாக ஒரு பவர் பேங்க் லெவல் தான் இருக்குதுங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணால் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால குயிக்காக சார்ஜ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் டிஸ்பிளே ஒரு நம்மளுக்கு 165 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் இருக்கிறதுனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு கேமராவும் 50 MP கேமரா கொடுத்தாலும் அதில் OIS சப்போர்ட் கொடுத்துறாங்க. 4K வீடியோ 60 FPS ஷூட் பண்ணுறதுனால கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸு தான் இதோட ஃபோனோட நம்மளுக்கு சேல்ஸை தீர்மானிக்கிறது. ஒரு 35,000 செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. இல்லை அதுக்கு மேலே போகுது அப்படின்னா இதோட நல்ல ஃபோன்லாம் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபோன் தான். ஆனால் ஒரு கண்டிப்பாக ப்ரைஸ் தான் தீர்மானிக்குது இதோட ப்ரைஸு எல்லாமே. ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க. நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.